தமிழரின் மரபில் உரத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். எந்த ஆண்டும் இல்லாத அளவாக அரிசியின் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்திருப்பது பொதுமக்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக நெல் உற்பத்தியில் முக்கிய இடம் பிடிப்பது திருவள்ளூர் மாவட்டம்தான். ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள இந்த மாவட்டத்தில் பிரதானமாக நெல் பயிரிடப்படுகிறது. 3 போகமும் நெல் பயிரிடப்படும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள செங்குன்றம் நெல் சந்தை பெரிய சந்தையாக பார்க்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகளை கொண்ட செங்குன்றம் நெல் சந்தைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திராவிலிருந்து நாள்தோறும் 150 முதல் 200 லாரிகளில் நெல் மூட்டைகள் வருவது வழக்கம். அப்படி வரும் நெல் மூட்டைகளை சந்தையில் உரிய விலைக்கு வியாபாரிகள் வாங்கிச் செல்வர். ஆனால் இந்த ஆண்டு நாள்தோறும் 70 முதல் 80 லாரிகளில் மட்டுமே நெல் வரத்து உள்ளது. மிக்ஜம் புயல் காரணமாக நெல்லின் மகசூல் குறைந்துள்ளதால் உரிய விலை கிடைத்தும் லாபம் இல்லை என்று விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக நெல் விலை அதிகரித்துள்ளதால் அரிசியின் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. செங்குன்றம் அரிசி சந்தையை பொறுத்தவரை 26 கிலோ மூட்டைக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. சன்னரகம் அரிசி மூட்டை 1150 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. பிபிடி பொன்னி அரிசி மூட்டை 1400 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. குண்டு டிஃபன் அரிசி மூட்டை 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையும், சிவப்பு பொன்னி 850 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரையும், நம்பர் ஐட்டம் 1000 ரூபாய் முதல் 1100 ரூபாய் வரையும் விற்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு ஈல்டிங் கம்மியாக உள்ள காரணத்தினால் மார்க்கெட்டில் நெல்லின் விலை அதிகமாக விற்றாலும் ஏறத்தாழ 2000 ரூபாய் நெல் விற்றாலும் அவளுக்கு போதியமான விலை இருந்தாலும் அதற்கான மகசூல் குறைவாதனால் விவசாயிகள் பொதுவாக அதில் பெருத்த லாபம் கண்டிருக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்து. தமிழகம் முழுவதும் நெல் இல்லைன்றதால் தமிழகத்திலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் கிராமத்திலே போய் அவங்க நெல் கொள்முதல் பண்ணியிருந்தாலையும் செங்குன்ற பகுதிக்கு இப்போ 70 வண்டிலேருந்து 80 வண்டி தான் வருது. அதாலையும் விலை கம்மி பண்ண முடியல, விலை அதிகமாக விற்குது. சென்ற ஆண்டு 1400 1500 விற்று நெல் இந்த வாட்டி 1900 2000 விற்குது. அரிசி மூட்டைகளின் விலை அதிகரித்திருந்தாலும் விவசாயிகள் தங்களுக்கு லாபம் எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்துகின்றனர். செலவு பண்ணி தரப்ப இங்கே விற்கிற விலை பெருசு கிடையாது. இந்த விலை பெரிய வேலை கிடையாது. எங்களுக்கு 2600 2400 ரூபாய் விற்றா கூட எங்களுக்கு பெரிய வேலை கிடையாது. ஏன்னா நான் 35 மூட்டை நெல் அறுத்துவேன். இன்னைக்கு இந்த வேலைக்கு ஏற்றாந்து போட்டால் எனக்கு என்ன வருது? எனக்கே நஷ்டம் தான். பொதுவாக விவசாயிகள் இந்த விலை விற்றத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது. இல்லைனாக்கா அது கூட இல்லை, ரொம்ப கட்டுப்படி இல்லாமல் அவங்களுக்கு நஷ்டம் தான் போடுவீங்க. வரும் சித்திரை பட்டத்தில் நெல்வரத்து அதிகரித்தால் அரிசியின் விலை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் அரிசி வியாபாரிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில். நம் வீர தமிழரின் மரபில் உரத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.